நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். எடப்பாடிக்கு புதிய டைட்டில் ரெடி. எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய பட்டம் சூட்டியிருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி. எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் சந்தித்த 10 தேர்தல்களிலும் அதிமுகவை தோல்வியடையதான் செஞ்சிருக்காரு. எனவே எதிர்கட்சியினர் 10 தோல்வி பழனிசாமின்னு எடப்பாடிய கிண்டலா சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எடப்பாடிக்கு தோல்வி சாமிங்கிற புதிய டைட்டில் வழங்கியிருக்காரு. இது குறித்து மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காங்கிறத வாங்க பார்க்கலாம். நடந்து முடிஞ்ச ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் மக்கள் நலனுக்காக அனுதினம் உழைத்துட்டு வர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உழைப்பிற்கும் திராவிட மாடல் அரசுக்கும் பெரியாரை இகழ்ந்து அரசியல் செய்ய நினைத்த அற்ப பதர்களை ஓடவிட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி. குரங்கு கையில சிக்கின பூமாலையா தான் கைக்கு கிடைத்த கட்சியை சீரழித்து சின்ன பின்னமாக்கி தோல்வி மேல தோல்வி கண்டு தோல்விசாமி அவர்கள் இல்லாத பொய்களை வீசுறதே அன்றாட அலுவலா வச்சிருக்காரு. அதனாலதான் மக்களை சந்திக்க முடியாமலும் திமுக கழகத்தை எதிர்க்க துணிவில்லாமலும் தேர்தலை சந்திக்காம ஓடி ஒளிஞ்சிட்டாரு. வாக்களித்த மக்களுக்கு மட்டுமில்லாம வாக்களிக்காத மக்களோட நலனுக்காகவும் இந்த அரசு பாடுபடும்னு அறிவிச்சு செயல்பட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதன் காரணமாக இன்று ஈரோடு கிழக்குல அதிமுக வாக்குகள் அனைத்தும் திமுகவுக்கு வந்துருச்சு. தமிழ்நாடு முழுக்க திமுகவிற்கு ஆதரவான சூழல் தான் நிலவுது. ப்ரோ இன்கம்பன்சி தான் எங்கும் எதிரொலிக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அலைதான் தமிழ்நாடு முழுக்க அடிச்சிட்டு இருக்கு. இது 2026 தேர்தலையும் எதிரொலிக்கும்னு பதிவிட்டிருக்காரு. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.